சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்ரிவன் வெரி குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டியோட சார்ட் அனலைஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 மந்த் சார்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 6 மந்த் சார்ட்டில் லாஸ்ட்டு 2 கேண்டில்ஸ், ஸோ இந்த லாஸ்ட்டு 2 கேண்டில்ஸோட லோ அண்ட் ஹையை மார்க் பண்ணியிருக்கேன். 24,607. ஆக்சுவலாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்போ அதுலேயே கட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா, அதோட அப்படியே கன்டினியூ பண்ணிட்டேன். ஹை வந்து 26,364. ஓகே, இந்த லெவல் ரெண்டையும் மார்க் பண்ணிட்டு மந்த் சார்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். மந்த் சார்ட்டுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ என்ன பண்ணுங்கள், 6 மந்த் சார்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீக்லி சார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கங்க, இல்லை மந்த்லி சார்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ மந்த் சார்ட்டுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா லோ, இந்த லோ எப்படிலாம் வருதோ அங்கே பை பண்ணிக்கலாம், இந்த ஹை எப்படிலாம் வருதோ செல் பண்ணிக்கலாம், மறுபடியும் இந்த லோ வரப்போ பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டே சார்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ டே சார்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு டே சார்ட்டுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த லோ இந்த ஹை இருக்குல்ல, எவ்ரி லோ வந்ததுக்கப்புறம் பை என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருக்குது, இதை பிரேக் பண்ண முடியல. 24,560 இந்த லெவலை வந்து நமக்கு மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல. மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணல, 26,355 பிரேக் பண்ண முடியல. ஓகேங்களா, மறுபடியும் மார்க்கெட் இங்கே என்ன இருக்குது, நமக்கு இந்த ரேஞ்ச் 24,569 வந்திருக்கு. மறுபடியும் என்ன இருக்குது, 26,355 இந்த ஹை வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ லோ டு ஹை தான் மார்க்கெட், அதாவது பியூராக சைட்வேஸ் மார்க்கெட். இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் பவுண்டுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு கிளியராக வந்து மார்க்கெட் என்ன ஆகலான்னா, மறுபடியுமே ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் ரீடெஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ 0.5 இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஸோ அப்கமிங் டேஸ் வர போகிற வீக்கு, இல்லை அப்கமிங் டேஸ் வரப்போகிற நாளில் வந்து மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேங்களா, 25,256. ஓகேங்களா, இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஹை பாசிபிள் டு கம்மிங் த டவுன் ட்ரெண்ட். அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வந்து இப்போது மறுபடியுமே இன்க்ரீஸ் ஆகலை, இந்த லெவலுக்கும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அதாவது நமக்கு என்ன மார்க்கெட் வந்து நம்ம இந்த 2 லெவல் 25,559 பார்த்தோம். இதுக்கு பிலோ டவுன் ஆச்சு, பிரேக் ஆச்சு அப்படின்னா, இந்த லோவுக்கு பிலோ மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னுமே டவுன் ட்ரெண்ட் ஆகும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த லோ
இந்த ஹை, ஓகேங்களா. வீக்லி சார்ட் லெவல் தெரியுதா? ஸோ இந்த 24,570 60 இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் ஆகலை அப்படின்னா, இதை பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் எங்கே வரலாம்? இங்கேருந்து இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த லெவல். ஸோ மார்க்கெட் வந்து இந்த அப்பர் சர்க்கியூட்டு இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த லெவல், ஓகேங்களா. ஸோ இதோட லெவல் என்ன? இங்கே இருக்குல்ல இந்த ரேஞ்ச் பவுண்ட் 24,574 26,340. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு 25,259 25,954. ஸோ நாளையோட ட்ரேடிங் செக்ஷன் இந்த லெவலுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இதோட லெவல் எவ்வளோ? பாயிண்ட்ஸோட லெவல் ஆக்சுவலாக ப்ரைஸ் ரேஞ்ச் 700-800 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் கடைசி ஒரு டே சார்ட்டில் பார்க்குறப்போ நமக்கு என்ன இருக்குது ஆக்சுவலாக? சரி, நமக்கு லாஸ்ட்டு ஒரு 3 or 4 ட்ரேடிங் செக்ஷனாக வந்து மார்க்கெட்டை எதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக, ஓகேங்களா. 500 பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆகிறப்போ அந்த ரேஞ்ச் பவுண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணலன்னா இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன ஆகலைன்றது கிளியராக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, இந்த ஹைலேருந்து மார்க்கெட் லோ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சின்ன ஒரு கரெக்ஷன், மறுபடியும் லோ வந்திருக்கு, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் அப்படின்னா இங்கே என்ன பேட்டர்ன் ஆக்சுவலாக? இதை டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. இதை பிரேக் அவுட் பண்ணட்டும். ஸோ இந்த லோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் தான் வந்து நமக்கு அடுத்து மார்க்கெட் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரியும் கிளியராக உங்களுக்கு. ஸோ இந்த லோ ஏபிசிடி, ஓகேங்களா. ஸோ இங்கே இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகணும்னா ஸோ இந்த ஹைட்டும் இந்த லோ மார்க்கெட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டு, ஓகேங்களா. சரி, நாளைக்கு நான் மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். மேபி மார்க்கெட் வந்து சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட், ஏன்னா வந்து நமக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னில் இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இந்த சேனல்லே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் சைட்வைஸ் மார்க்கெட் ஆர் டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டு அப்படி இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் ட்ரேடு எடுக்கிறப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த லெவல்ஸை நோட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுங்கள். போயிட்டு ரேஞ்ச் பவுண்டை நீங்கள் உங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ரேஞ்ச் பவுண்டை மார்க் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஸோ இன்னையோட மார்க்கெட்டோட ரேஞ்ச் ஸோ இது பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆக போகுது. ஸோ இதோட லெவல், ஓகேங்களா. இது ஹை